தமிழ்நாடோடைய திமுகவுடைய ஒரு அங்கமாக அதோடைய நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய திமுகவோட நிர்வாகி, அவர் தான் கிங்பின், அவர் தான் குஜராத்ல இருந்து இது இயக்கம். அவர் மேல எந்த தகவல் இல்லன்னு கோர்ட்டே அவரை ரிலீஸ் பண்ணிருக்கு. அதெல்லாம் இல்ல, உண்மை கிடையாது. அப்பீல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது முடிகிற வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் நடக்கும். அந்த அளவுல வந்து ஜாஃபர் சாதிக்ங்கிற கிங்பின் தான் இதை மொத்தமாவே குஜராத் போர்ட்ல இருந்து இயக்கி இருக்காரு. குஜராத் மாநிலம்ங்கிறதுனால அவரை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. பாஜக ஆள்ற மாநிலத்தை கையும் களவுமாக ஜாஃபர் சாதிக்க பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு திமுகவோட நிர்வாகின்று நிரூபிச்சிட்டாங்க. அந்த அளவுல வந்து இன்னைக்கு அந்த கிங்பின் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கட்சியுடைய ஒரு நிர்வாகி அப்படின்னு அவர் தான் வந்து போதைப் பொருள் கடத்தல இந்தியா முழுக்க உலகமெங்கும் சப்ளையர் அவர் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படி இந்த வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது போதைப் பொருள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ்நாடு நபர் தான் கிங்பின்னு, அவர் தான் ஆப்ரேட் பண்றாரு. குஜராத் மாநிலம்ங்கிறதுனால பிஜேபி ஆள்ற மாநிலங்கிறதுனால கவனமாக கண்ணும் கருத்துமாக இருந்து அதை கேப்சர் பண்ணி பிடிச்சி அவங்கள உடனடியாக நார்கோட்டிக்ஸ் வந்து அவங்கள புக் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்கிறது தான் நம்ம பெருமையாக பார்க்கணும். குஜராத் மாநிலத்துக்கு அந்த பெருமை சாரும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதை நீதிமன்றங்கள் உறுதி செய்து அவர் மேல எந்த பிரைம ஃபேசி எவிடன்ஸும் இல்லைங்கிறத விடுதலையான ஒரு நபரை, அதுவும் ஒரு கட்சியினுடைய ஒரு கொள்கையாக ஒரு சித்தாந்தமாக நீங்க நிலைநிறுத்த முற்படுவதை as a learned advocate இதை எப்படி நாங்க எடுத்துக்கொள்றோம்? போயிட்டு இருக்கு. அப்போ until proven guilty reason ஆமா NCB யோட அப்பீல்ஸ் போயிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் until proven guilty அவருக்கு ரிலீஃபே கிடையாது. அவர் தான் கடத்தினாருன்னு எல்லாம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அந்த அளவுல அவங்க கேஸை நிரூபிக்க NCB டெஃபினட்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சித்தரிப்பது கரெக்டா இருக்குமான்னு கேக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகி தானே ஜாஃபர் சாதிக், வெளியால் கிடையாது. நீங்க 2-3 பேர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தா அவங்கள திமுக சார்பாக நீங்க நிலைநிறுத்த முற்படுவது அவங்களோட பொலிட்டிக்கல் கனெக்ஷன். அவர் வந்து திமுகவுடைய போஸ்ட் ஓவர்சீஸோட தலைவராகவே இருந்திருக்காரு.